இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தி இந்த வருடத்தில் நாம் விரும்புகிற வேண்டுகிற தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற வார்த்தை வைத்து தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நன்மையை கட்டளையிடும்படியாக இந்த நாளிலும் நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனித்து கேட்பாராம்? அவருடைய நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோட ஜெபத்தை தான் ஆண்டவர் கவனித்து கேட்டு அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளோர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை சொன்ன நெகேமியாவோட வாழ்க்கை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அவன் வேண்டிக் கொண்ட அத்தனை காரியத்தையும் தேவன் அருளிச்சது மாத்திரமல்ல, ராஜாவுடைய கண்களை தயவு கிடைக்கும்படியாக உதவி செய்து அந்த முழு அலங்கத்தையும் கட்டி முடித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த நெகேமியா பயன்படுத்துவதற்கான காரணம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து நடக்க தன்னை விட்டு கொடுத்ததுனால, பயந்து நடக்கிற தன்னுடைய இருதயத்தில் விரும்பினதுனால எல்லா ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற அனுபவத்தில் நாம் நிலைத்திருப்போமே. ஆனால் நம்முடைய ஜெபங்களும் கேட்கப்படும். இடிக்கப்பட்டு கிடக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் திரும்ப கட்டியெழுப்பும்படியாக மனுஷ தயவையும் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தி நம்மையும் சாட்சியாக நிறுத்த தான் இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த வருடத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்தில் என் வாழ்க்கையில் இப்படி இடிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிற என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, என்னுடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாக நாம் விருப்பம். ஏன்னா நம் கையை கொண்டு தொடங்கின அத்தனை காரியத்தையும் நம் கரத்தை வைத்து முடித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், தேவன் நாமத்துக்கு பயப்படுவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நெகேமியாவும் அந்த ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருந்ததுனால அவங்க விரும்பின அத்தனை காரியத்தையும் தேவன் அருளி செய்து மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்து அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தது மாத்திரமல்ல, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் உயர்த்தி வைத்தீங்களே. அதே போல் ஆண்டவரே, இந்த வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் வேண்டுகிற விரும்புகிற காரியத்தில் தேவன் அற்புதமாய் தயவை உண்டாக்கி கொடுத்து உங்கள் கிருபையினால் எங்களை மீண்டும் கட்டி எழுப்பி உங்கள் நாமத்தை மேம்படுத்துகிற சாட்சியத்தை நிறுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக நாங்கள் பெருக்கிக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த கஸ்தோத்திரம், கிருபை, சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில்